இல்லை, அவ்வாறு கூறாதே மகனே. இதற்கு நாம் வேற ஏதும் மார்க்கத்தை கண்டறியலாம். இந்த பிரச்சனைக்கு என் மரணமே தீர்வு. நான் செல்ல அனுமதியுங்கள். இல்லை, அவ்வாறு கூறாதே மகனே, நான் அனுமதிக்க மாட்டேன். குருதேவா, மகாதேவர் பிரபஞ்சத்தில் இல்லாவிட்டால் பிரபஞ்சமே அழிந்து விடுமா என்ன? நிச்சயம் இல்லை அசுரமாதா. சிவன் உருவாக்கிய இப்பிரபஞ்சம் அழிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் சீர்குலைய வாய்ப்பிருக்கிறது. இந்த பிரளயத்திற்கு பிறகு என்ன எஞ்சி இருக்கிறதோ அதில் அசுரர்களின் ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். சிவன் உருவாக்கிய பிரம்மாண்டத்தை நான் காப்பாற்றுவேன். மகாதேவர் எங்கிருக்கிறார் என்று கஜாசுரன் நிச்சயம் கூற வேண்டும். அவனது பதில்தான் இவ்வையகத்தை காக்க வல்லது. கஜாசுரா! என் கையை விடுங்கள் தாயே. ஆதிசக்தி என்னை அழைக்கிறார்கள். மகன் மரணத்தை தழுவச் செல்கிறான் என அறிந்த பிறகும் எந்த தாயால் அமைதியாக இருக்க முடியும்? நான் உயிரோடு இருக்கும் வரை சிவனால் பிரபஞ்சத்திற்கு வர இயலாது. இப்பிரபஞ்சத்தை சமநிலைக்கு கொண்டு வர சக்திக்கு அவர்களது சிவன் தேவை. அதற்கு நான் இறக்க வேண்டும். வேண்டாம் மகனே. நான் நன்கு அறிவேன் தாயே. இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக தங்களது தாய்மையை, தங்களது தன்னலத்தை நிச்சயம் மறப்பீர்கள் என்று. என்னை பாருங்கள் தாயே. எனது சிவனின் இந்த பிரபஞ்சத்தின் நிலைமையை பாருங்கள். நான் செல்ல அனுமதித்தாருங்கள். அவ்வாறே மகனே. எனது தாய்மை என்ற தன்னலத்திற்காக பிரபஞ்சத்திடமிருந்து மகாதேவரை பறிக்க இயலாது. செல் மகனே. தாயே, இந்த இறுதி சந்திப்பில் நான் தங்களிடம் ஒன்று விரும்பி கேட்கிறேன். எனது இறப்பிற்கு பிறகு என்னை தகனம் செய்து அந்த சாம்பலை சிவன் மீது தூவுங்கள். இறந்த பிறகும் நான் என் சிவனோடு லயிக்க வேண்டும். அதுவே என் பாவத்திற்கான பிராயச்சித்தம். கஜாசுரா, நீ எங்க இருக்கிறாய்? தாயே, தங்களை நான் எதிர்க்கப் போகிறேன். அதற்கு முன்பாக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நான் உங்களோடு யுத்தம் புரிந்து உங்களது கோபத்தின் அக்னியில் எரிந்து சாம்பலாக போகிறேன். சிவனை என் இருதயத்தில் இருந்து வெளிக்கொண்டு வர இது மட்டுமே ஒரே மார்க்கம். கஜாசுரா, உனது இந்த தியாகம் காலத்திற்கும் இவ்வையகத்தோரால் நினைவு கொண்டிருக்கப்படும். மேலும் நான் புறம் வந்து உனக்களிக்கவிருக்கும் வரமானது என்றென்றும் உன்னை என் பெயரோடு இணைக்கப் போகின்றது. தேவி பார்வதி, கஜாசுரன் இங்கிருக்கிறான். கஜாசுரா, நீ உண்மையான சிவபக்தன் அல்லவா? பிரபஞ்சத்திலிருந்து சிவனை உன்னால் எவ்வாறு விலக்க இயலும்?